நம் அனைவருமே சில கடமைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக வேலைக்கு செல்லும் நேரங்களில் ஏறாமல் உழைத்து நம் குடும்பத்தை நன்றாக பார்க்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்களை, குறிப்பாக நம்மை நம்பியுள்ளவர்களை எந்த குறையும் இல்லாமல் நன்றாக பார்க்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் நன்றாக பேசி பழகி நல்ல பேர் வாங்க வேண்டும். இந்த அற்புத நாட்டில் பிறந்ததற்காக நாம் அனைவரும் நன்றி கடனாக பல சமூக பணிகளை செய்ய வேண்டும். அதற்காக பல விழிப்புணர்வுகளும் செய்ய வேண்டும். இதனால் பல பேர் வாழவும் வேண்டும். அது எல்லாம் சரிதாங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது ஒன்று உண்டு. நம் வாழும் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி அடுத்தவங்களுக்காகவே வாழாமல் நமக்காக நம்ம வாழ வேண்டும். 1000 வருடம் வாழப்போவதில்லை. நாளை என்பதே நமக்கு நிச்சயமில்லாத ஒன்று. இந்த சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் நாம் வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. மற்றவர்களுக்காக வாழாதீங்க. வாழ்க்கை என்பது போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் வெற்றிக்காகவும் தோல்விக்காகவும் வாழ்வதல்ல. வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லைங்க. நாம் வாழ்வதற்காகத்தான், நமக்காக தான் வாழணும். நான் தான் பெரியவன் என்று வாழ வேண்டாம். யாருக்கும் தாழ்ந்தும் வாழ வேண்டாம். இந்த வாழ்க்கையை ரசித்து வாழலாம், அனுசரித்து வாழலாம், விட்டு கொடுத்து வாழலாம். கோபம் தாபங்களை வெறுத்து வாழலாம், மகிழ்ச்சியை மட்டும் நேசித்து வாழலாம். இந்த அழகான வாழ்க்கை கிடைப்பது ஒரு முறை. இதை அனுபவித்து ரசித்து வாழுங்கள். இங்கு எப்படி வாழ்ந்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லத்தான் போகிறார்கள். அதற்கு நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்திடலாமே. நமக்கும் வயசாகும். அன்று நாம் சம்பாதித்த பணம், புகழ், உழைப்பு இது எதுவுமே ஆறுதல் தராது. நம் நினைவில் உள்ளது அனைத்தும் கடந்து வந்த பாதைகள் மட்டுமே. அதில் மகிழ்ச்சியை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இறுதி வரை ஆனந்தமாய் இருக்கும். நன்றியுடன் முக்கணி இஸ்மாயில்.